சற்று முன் கிடைத்த தகவலின்படி பாண்டிபுரம் இடைத்தேர்தலில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் நோட்டா பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாண்டிபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்ட ஆளும் கட்சி வேட்பாளர் திரு அமுதன் மற்றும் தேதிக கட்சி வேட்பாளர் திருமதி இந்திரா பலராமன் உட்பட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். இதுவரையில் நடைபெறாத வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பாண்டியபுரம் மக்கள் அளித்துள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெற்ற பாண்டியபுரம் தொகுதி கள நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் ரத்னாவிடம் கேட்போம். ரத்னா, சொல்லுங்க, அங்க சூழல் எப்படி இருக்கு? அங்க பாண்டியபுரம் மக்கள் அந்த சூழலை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? நோட்டா அங்க அதிக வாக்குகள் பெற்றதற்கு என்ன காரணம்? நடந்து முடிந்த பாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். சுமார் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நோட்டோ வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை அளித்த பாண்டிபுர மக்கள் மிக உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். இங்கு போட்டியிட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சிகளுமே டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிகப்படியான ஓட்டு நோட்டோவுக்கு தான் விழுந்திருக்கு. அப்படி பார்த்தா நோட்டோ தான் ஜெயிச்சிருக்கு. காரணம் உங்க சங்கம்னு தான் சொல்றாங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? ஏன் உங்கள ஒருத்தரே இந்த தேர்தலில் நின்று இருக்கலாமே? இதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரதானே போகுது. இது அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே. சாக்கடையை சுத்தம் செய்யறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் நோட்டோ. எங்களை பொறுத்த வரைக்கும் நோட்டோவும் ஒரு வேட்பாளர் தான். ஒரு வேட்பாளர் தோல்வி பயத்துல 2 தொகுதியில நிக்கிறாரு, 2 தொகுதியில ஜெயிக்கிறாரு, ஒன்னு ராஜினாமா செய்யறாரு, இன்னொன்னுல இடைத்தேர்தல் வருது. அது அரசாங்கத்துக்கு வீண் செலவு இல்லையா? தான் ஊழல்வாதியா ஆனதும் இல்லாம ஓட்டுக்காக மக்கள் கிட்ட பணத்தை கொடுத்து மக்களையும் ஊழல்வாதியா மாத்துறாங்க. அவங்களுக்கு நாங்க நோட்டோவால பதில் சொல்லி இருக்கிறோம். இது ஆரம்பம். எலெக்ஷன்ல யார் வேணாலும் நிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலான்றவங்களுக்கு இது ஒரு சவுக்கடி. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இளைஞர்கள் ஆயுதம் எடுப்பாங்கன்ற பயம் வரணும். அது வன்முறை தூண்டுற ஆயுதம் இல்ல, ஓட்டுரிமையே அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை இளைஞர்கள் எடுப்பாங்கன்ற பயம் அரசியல்வாதிக்கு வரணும். அந்த பயத்தால நல்ல வேட்பாளர்களை நிறுத்திய நல்ல வேட்பாளர் வந்துட்டா அங்க ஊழல் இருக்காது. ஊழல் இல்லைன்னா தானா நல்லாட்சி வந்துடும். நல்லாட்சி வந்துட்டா நாடு வளர்ச்சாயிடும். ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகணும்னா இளைஞர்களால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு புள்ளியார் சொல். விழித்துக் கொண்டால் விடியல் விரைவு. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் ஹிந்த்.